வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூண்டு நெய் சாதமும் காளான் கிரேவியும் செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி செய்யறது பார்க்கலாம். கிராம் பாசுமதி அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, நெய் ஒரு அரை டீஸ்பூன். அந்த அரிசி குலையாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும், அதுக்காக வாசமாகவும் இருக்கும். தண்ணி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம திரும்ப வடிக்கத்தான் போகிறோம் தண்ணியை. குக்கரில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு வைக்கணும். அஞ்சு நிமிஷத்தில் நல்லா அரிசி வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நெய் 1 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு, பூண்டு 10 பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் பெரிய பூண்டாக 10 பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுடைய பூண்டு சின்னமாக இருந்தால் 15 பூண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டோட கலர் நல்லா மாறிடும். பூண்டு ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், மாமாவாக வெந்துருச்சு. இப்போ பச்சை மிளகாய் 4 மிளகாய் போடுறேன். நாட்டு மிளகாங்கிறதுனால நல்லா உரைக்குங்கிறதுனால மீடியம் சைஸ் மிளகாய் 4 மிளகாய் போடுறேன். உங்களுடைய உரைப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ். இப்போ பச்சை மிளகாய் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ், இதில் லெமன் ஜூஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். மல்லித்தலை, கார்லிக் கீ ரைஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆயில் அரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஜீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 6 பல்லு, ஒரு பெரிய வெங்காயம், மிளகாத்தூள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி தேங்காய், இதில் ஒரு 50 கிராம் காளான், போதும். இதை அரைச்சிடுவோம். காளான் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். மிளகு ஒரு அரை டீஸ்பூன், அதில் ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக வகுந்திருக்கேன் லேசாக.
கறி லீவ்ஸ் வேணும். நல்லா கலர் மாறிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். காளான், காளான் 2 பேக்கெட்டில் 1.5 பேக்கெட் நான் வந்து இதில் போட்டேன். 1/2 பேக்கெட் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. காளான் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு தக்காளி பழம், காளான் வதங்கின பிறகு தக்காளி பழம் போடணும். இல்லாட்டி தக்காளியில் இருக்க நீர்ச்சத்து வந்து காளானை சரியாக வதங்க விடாது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச விழுது கொஞ்சம் கொதிக்கட்டும். கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது. அரைச்சி ஊற்றவும் நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்குது. காளான் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ், புலாவ், கார்லிக் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி நானுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.